முட்டைகளில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய தடை செய்யப்பட்ட ஆன்டிபயாட்டிக் மருந்துகளின் கூறுகள் இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் அது தொடர்பாக தமிழகம் முழுவதும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர ஆய்வு நடத்தி வருகின்றனர். அதன்படி நாமக்கல் உட்பட முட்டை உற்பத்தி அதிகம் உள்ள இடங்களிலும் விற்பனை கடைகளிலும் முட்டைகளை சேகரித்து பரிசோதனை நடந்து வருகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த நைட்ரோஃபியூரான் எனப்படும் ஆன்டிபயாட்டிக் மருந்தில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டதால் அதற்கு உலகளாவிய அளவில் தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கர்நாடகத்தில் முன்னணி நிறுவனம் ஒன்றில் தயாரித்த முட்டைகளில் நைட்ரோஃபியூரான் மருந்துகளுக்கான கூறுகள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வந்தன. இது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை முட்டைகளை பரிசோதிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலரும் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையரும் மாநிலம் முழுவதும் ஆய்வு நடத்த உத்தரவிட்டுள்ளனர். இதுகுறித்து பேசிய மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், தமிழகம் மற்றும் கர்நாடகம் இடையே முட்டை வர்த்தகம் பரஸ்பரம் நடந்து வருகிறது. தமிழகத்தில் உணவின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். நைட்ரோஃபியூரான் அச்சுறுத்தல் இதுவரை அதிகாரப்பூர்வமாக பதிவாகவில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே தமிழகத்தில் முட்டைகளை பரிசோதனைக்கு உட்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர். உற்பத்தி மையங்களிலும் கடைகளிலும் திடீர் ஆய்வு நடத்தி சந்தேகத்திற்குரிய முட்டைகளை பறிமுதல் செய்து ஆய்வகத்துக்கு அனுப்பி வருவதாக தெரிவித்துள்ளனர். அடுத்த ஓரிரு வாரங்களில் அதன் முடிவுகள் வெளியாகும் எனவும் முட்டைகளின் பாதுகாப்பு குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.